இப்போ எல்லாருமே உப்பு போட்டு சாப்பிட்றோம். எவ்வளோ தான் நம்ம கண்ட்ரோல் இருந்தாலும் ஒரு கோபம்னு வரும். அந்த இடத்துல கூட நம்ம கையாளுவோம். என்ன தெரிஞ்சது அவ்வளோதான். நான் தான் சொல்லுவேனே, நீ அறிவாளியாக இருந்தால் ஒருத்தனுக்கு அறிவை சொல்லி கொடுத்து அணைச்சி போகிறதானே தவிர, நீ பலசாலியாக இருந்தால் உன் பலம் எப்படி நீ பலசாலியானங்கிறத அவனுக்கு சொல்லி கொடுத்து அவனையும் பலசாலி ஆக்கணுமே தவிர, நீ பலசாலிங்கிறதுனால அவனை போட்டு அமுகணும்னு நினச்சா அது அவன் வளர்ச்சியை காட்டாது, அறிவை காட்டாது. அது மாதிரி ஆழ்மா பண்ணிக்க. இன்னும் அவங்களுக்கே தெரியாது நான் எவ்வளோ அனுசரித்து போயிட்டுருக்கிறேன் இந்த நிமிடம் வரைக்கும். எதெல்லாம் எனக்கு தெரியும் தெரியாத மாதிரி போயிட்டுருக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம போனால் ஒரு தென்கூடு கலைஞ்ச மாதிரி ஆகிடும். புரிதுங்களா? அவ்வளோதான் நம்ம போகணும். நம்ம லிமிட் அவ்வளோதான். அவங்க 1000 நினைக்கலாம், 1000 பேசலாம். அது எதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டு எதிரும் புதிரமாக நடந்துக்கிட்டு இருந்தோமா இருக்காது. நான் விலகி போக ஆரம்பிச்சிடுவேன். நான் அவங்க கையில் ட்ரெஸ் துவைக்க சொல்லுவதோ, எனக்கு அயன் பண்ணி வச்சிட்டியா, இல்லை சமைச்சு வச்சிட்டியா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என் பையங்காலத்துக்கு அப்புறம் நான் வச்சுக்கவே இல்லை. பிள்ளைக்கு பாலே வாங்க முடியாமல் கேழ்வரகு மாவை கரைச்சி என் பிள்ளைக்கு ஊற்றின காலங்கள்லாம் உண்டு. கோதுமை மைதா தோசையை ஊற்றிட்டு உடச்ச கல்லையில் ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு தான் சட்னி, இப்படிலாம் வாழ்ந்தோம். அவங்க தாலி கூடி மட்டும் நான் ஒரு 10 முறை அடமானம் வச்சுருப்பேன். ஆனால் அதே தாலி தான் இன்றைக்கி இருக்குது. மூட்டுட்டு வந்துடுவோம் கஷ்டத்துக்கு. நான் ஒரு வாழ்க்கைக்கு ஒரு 10 முறை அடமானம் வைப்போம், அதை மூட்டுட்டு வருவோம். இப்படி தான் எங்கள் வாழ்க்கை போனது. இந்த இடத்துல இருந்தாலும் வாழ்க்கையை கொண்டு வந்திருக்கிறேன். அப்புறம் என்னத்துக்கு இவ்வளோ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? இன்றைக்கி இவ்வளோ இருக்கும்போது 2 தூக்கி போடுவேன். சாப்பாடு வந்தோடனே கிச்சனில் போய் பார்ப்பேன். சாப்பாடு மீறி இருந்தால் எனக்கு கோவம் வந்துடும். ஒரு பழங்கள் அழுவி இருக்கும், எனக்கு கோவம் வரும். இது அழுவத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கொடுத்துருக்கணும், இந்த சாப்பாடு கேறதுக்கு முன்னாடி ஒருத்தர் கொடுத்துருக்கணும். இதெல்லாம் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கும். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஏதா இருந்தாலும் தூக்கி கொடுத்துருவேன். எனக்கு இருக்காலேன்னு கூட பார்க்குறது. இவங்க என்ன பண்ணுவாங்க, இருக்குதாலேன்னு கூட பார்க்க தூக்கி போட்டுறாரு அப்படின்னு. இந்த மாதிரி விஷயங்கள் தான் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். 30 வருடம் பயணிச்சிருக்கீங்க, ஒரு திருமண வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக பயணிச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த விஷயம் இருந்ததுன்னா யார் வேணாலும் பயணிக்கலாம்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க 2 பேரும்? என்னை பொறுத்தவரை இந்த வெள்ளைச்சட்டை கரையாகாமல் இருக்க காரணம் அவங்க கரைபடியாத மனைவி. எனக்கு ஒரு வெள்ளை மனம் கொண்ட மனைவி. அவங்களே என்னை பொறுத்தவரை அவங்களுக்காக நான் இல்லை, நிஜமாக தான். அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத தாண்டி நான் பயணிக்க ஆரம்பிப்பேன். இதுக்கு மேலே அவங்க என்ன எதிர்பார்க்கக்கூடாதுங்கிறதுல நான் இன்றைக்கும் அப்படி தான் இருப்பேன். அதுதான் எங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு. மற்றபடி அவங்க எனக்கானவங்க, நான் அனைவருக்கானவனாக ஆகிட்டேன். அவ்வளோதான் விஷயம். உண்மையாக சொல்லணும்னா அவங்க தான் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க சார். அவங்க வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களால இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்க முடியாது. உங்களை விட்டுட்டாங்க. ஓகே இவர் இப்படி தான் ஓகே அப்படின்னு சொல்லி புரிஞ்சு விட்டுட்டாங்க. கரெக்டாக மேம் நான் சொல்கிறது? அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். பண்ண முடியாது, வர எல்லாமே பண்ணி பார்த்துட்டோம், இன்னுமே பண்ண முடியாதுங்க, முடிவுக்கு வந்துட்டாங்க. அதுதான் உங்களுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு காரணம். நீங்கள் தொல்லை பண்ணிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக முடிஞ்சு. எதுவுமே நான் சொல்கிறது தான் நடக்கும். என்ன அவங்க பேசினாலும் கடைசியாக நான் என்ன சொல்கிறேனோ, என்ன நினைக்கிறேனோ அதுதான் நடக்கும். இப்போ நான் பேசுறது கம்யூனிசம், சரிங்களா? அவங்க பேசுகிறது சோசியலிசம். புரிதுங்களா? 2க்கும் வித்தியாசம் இருக்குது. கம்யூனிசம் வேறு, சோசியலிசம் வேறு. சோசியலிசம் உள்ளுக்குள்ளே இருக்கும், கம்யூனிசம் பறந்துருக்கும். சரி, இது 2 செட் ஆகுது கொஞ்சம். ஆனால் இங்கே எங்கே விஷயம் நல்லா இன்றைக்கி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா, அதை ஆழ்மா பண்ணிக்குவேன், விட்டு பிடிப்பேன். விட்டு பிடிச்சி போன பாலும் நம்ம பக்கமே திரும்பி வரும். ஒரு மனிதன் அதான் சொன்னேனே, சம்பளம் கொடுத்தேன், அவன் வேலை செய்யட்டுன்னு நினைக்க மாட்டேன். சம்பளத்தோடு சேர்த்து அவன் சுதந்திரத்தையும் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் நம்ம அவங்க ஒரு சரியாக விசாரிக்காமல் கெட்ட பருவை பார்த்துட்டு கெட்ட இது கண்ணோட கெட்ட மனசோட பார்த்தோமா, அது எல்லாமே தப்பாக தான் தெரியும். எதையுமே கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் பார்த்தோமா, அவசரப்பட்டிருந்தால் எவ்வளோ தப்பாக இருக்குங்கிறது நமக்கு எவ்வளோ விஷயங்களை புரிஞ்சுக்கலாம்.